இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல பரணி, எனக்கும் போதும்பா. இந்தா இல்ல கொஞ்சம் இரு, இந்த முட்டையை ஒரு கடி கடிச்சுக்கிறேன். இதுக்கு பேர் தான் முட்டை பிரியாணி, புரியுதா? நல்ல பிரியாணி. அண்ணே, எனக்கு உறக்கமே வரல, கொஞ்ச நேரம் மடியில படுத்துக்கல. சரிண்ணே. அண்ணா என்னல நானு சாந்திக ஏய், என்னங்கடி இவன் எல்லாரும் பட்டா போட்டீங்களா? டே சண்முகம், எனக்கு எங்க இடம்? மைனி, அண்ணனோட அந்த கால் ஃப்ரீயா தானே இருக்கு, படுத்துக்கங்க. சரி. அப்பனே முருகா, இதுக்கப்பா இம்பிட்டு சோதிச்ச. எனக்கு இப்படி ஒரு மகன், என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு அண்ணன், எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மூணுதான் ஆகுது. ஏய், என்னடி இவ்ளோ நேரத்துல என்ன செஞ்சிட்டு இருக்க நீ? இல்ல, இன்னைக்கு அறிவு பார்க்க போறோம்ல, அதான் பால் கொழுக்கட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக இப்படியா? அடியே, மணி 3 தாண்டி ஆகுது. படுத்தேன், கண்ணு முன்னா தூக்கமே வரல. பொறுத்து பொறுத்து பார்த்தேன், வேற வழி இல்லாம எந்திரிச்சு இத வேலைய ஆரம்பிச்சிட்டேன். அண்ணன் இன்னைக்கு அறிவை பார்க்க கூட்டிட்டு போகும். பாவம், வாய்க்கு ருசியா சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சோ. நேர்ல பாக்குறப்போ இந்த பால் கொழுக்கட்டைய கொடுத்தா எம்பிட்டு சந்தோஷப்படுவாரு. இன்னைக்கு பார்க்க முடியும், ஆனா இந்த பால் கொழுக்கட்டெல்லாம் கொடுக்க முடியும் நீ நம்புறியா? பின்ன அண்ணன் சொன்னது சொன்னதுதான். அதுவும் தங்கச்சிக்கு வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். என் அறிவுக்காக பார்த்து பார்த்து பக்குவமா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் நம்பிக்கை, அது பாட்டுக்கு அது இருந்துட்டு போட்டோம். நான் எதுவும் சொல்ல விரும்பல. நான் போய் படுக்கிறேன். சரி, போய் படு. நீ என்ன கடையிலே இருக்கிறதுல போல இருக்கு. மூட்டை வந்து இறக்கி வைக்க மாட்டியா? உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே தப்பா போச்சுலா. என்ன வீட்லயே இருக்கியா? கடை யாருல பாத்துக்கிறது? கடையில தான் இருக்கேன். உன்னை நம்பி கடையை விட்டு எங்கடா போற நீ? அண்ணே, நான் எங்கேயும் போகலண்ணே, கடையில தான் இருக்கேன். ஒழுங்கு மரியாதையா கடையை வந்து பாத்துக்கல. சரி, நான் பாத்துக்கிறேன்.
சரியா ஆ, சரிண்ணே. இல்லை போன வாரம் கணக்கெல்லாம் வேற காட்டவில்லை நீ கொண்டு வந்து காட்டிடுறேண்ணே. சரி சரி எல்லாம் ரெடி பண்ணி வை, நான் வருவேன். சரிண்ணே. ஆ என்னல இன்னும் 8 மணி கூட ஆகல, உன் தங்கச்சி ரெடியா நிக்கிறடா. நம்மள டிஃபன் கூட சாப்பிட விடுவாளா என்னன்னே தெரியல. என்னல சொல்லுத? அவளோட கவலை அவளுக்கு. அங்க பாரு. அண்ணே பால் கொழுக்கட்டை பிரமாதமா ரெடி பண்ணிட்டேனே, போலாமா அண்ணே? அண்ணே எனக்கு டேஸ்ட் பார்க்க ஒரு கொழுக்கட்டை கூட தரலண்ணே. ஏட்டி, இது என் வீட்டுக்காரருக்காக செஞ்சது, வேற யாருக்கும் கிடையாது. அண்ணே நான் ரெடி, நீ கிளம்பலையா? இல்லை என்னல சேலை கட்டு வந்திருக்க? ஏண்டா, நல்ல ட்ரெஸ் தானே போட்டிருக்கா. இல்லை போய் ஏதாச்சும் பளிச்சுன்னு கட்டுவல, இது ரொம்ப டல்லா இருக்குல்ல. ஏல நீங்க என்ன திருவிழா காவலா போறீங்க? ஜெயிலுக்கு போறீங்களே, அங்க என்ன பட்டு புடையா கெட்டு போக முடியும்? எப்போ நம்ம என்ன ஜெயில சுத்தி பார்க்க போதும்? அறிவழகனை தானே பார்க்க போதும். அவன் இவனை பார்த்தா சந்தோஷப்படணும்ல. இப்படி பார்த்தா அவனுக்கு சோகம் வரும், அப்புறம் கண்ணீர் விட்டு கதறவான்ல. அவன் முன்னாடி போய் பளிச்சு நின்னா தானே அவனுக்கு ஒரு சந்தோஷம். இல்லை போ போய் நீ பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் கட்டு போவலாம். அந்த மாதிரி நல்லா பளிச்சுன்னு ஒரு சேலையை கட்டிக்கிட்டு நெத்தியில நல்லா திருநீர் வச்சு நல்லா மேக்கப்லாம் போட்டு பளிச்சுன்னு வாழ. அப்படியெல்லாம் போனா தப்பா இருக்காதா? இல்லை இதுல என்ன தப்பு இருக்கு? அறிவனா கொலையா பண்ணிட்டு போயிருக்கான். இல்லை அவன் செய்யாத குத்தத்துக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்க. அவன் ஒரு அப்பாவி, அதை முதல்ல மனசுல புரிஞ்சுக்கிட்டு வா. அறிவு ஏற்கனவே ரொம்ப பிரஷர்ல இருப்பாரு. நீயும் அழுத மூஞ்சியோட போய் நின்னா அவருக்கு இன்னும் வருத்தமா இருக்காதா? இல்லை அறிவு உன் புருஷன், அவனை நீ பார்க்க போத. அவனை பார்த்தா சந்தோஷப்படணும்ல. போய் லட்சணமா கிளம்பி வா போ. சரிண்ணே. லட்சணமா போ, சீக்கிரம் நேரம் இல்ல. அதை தாடி சீக்கிரம். எப்படி துள்ளி குதிச்சு ஓடுது பார். வாவ், சூப்பரா ரெடியா இருக்கடி. ஓ, என்ன இந்த கலர் சாரியை கட்டிட்டு வந்திருக்க? ஏதாவது ஸ்பெஷலா? ஆமா, இது அறிவுக்கு பிடிச்ச கலரு. ஓ அக்கா, நிச்சயமா மாமா உன்னைய பார்த்து அப்படியே சொக்கி போய் தான் நிக்க போகுதாரு. கவலையே படாத. இல்லை கிளம்பி வந்துட்டியா? ஆ. இந்த சீலை எவ்வளவு பளிச்சுட்டு இருக்கு. இப்பதான் லட்சணமா இருக்கு. பார்த்தா அவனும் சந்தோஷப்படுவாங்களா? இல்ல உடம்புடி கார் எடுத்துட்டு வந்துட்டான். நானும் சட்டையை போட்டு வந்துடுறேன். நானும் அவனை வந்து பார்க்கணும்ல. இப்ப நீ எதுக்கு அவனை வந்து பார்க்கணும்? நீயே நானும் அறிவை எப்ப வேணா பாத்துக்கிடலாம். ரத்னா அதுக்கு தானே பார்க்கணும்னு இருக்கு. அவ போய் பார்க்கட்டேன் இன்னைக்கு.